கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது மாதத்தின் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த 2வது மாதம் ஒரு இரட்டிப்பான நன்மையை பெறும் மாதமாக யாவருக்கும் அமைவதாக. இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு சகாயம் உதவி செய்கிறாராம். எப்படிப்பட்ட காலம் என்று வேதத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக பார்க்கிறோம். தீங்கின் காலமும் நெருக்கத்தின் காலம் என்று. தீங்கான நெருக்கமான ஒரு காலம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் கூட இருக்கிற மனிதர்கள், உறவுகள் எல்லாரும் கூடவே இருப்பாங்க என்று சொல்வதற்கு எந்த விதத்தில் உத்தரவாதமே கிடையாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கும் போது அழைக்காமலே நம்மோடு கூட வருவார்கள். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு நஷ்டம், வேதனைகள், கண்ணீர் சிந்தக்கூடியதான நிலை நமக்கு வரும்போது எந்த மனிதனுமே கூட இருப்பான் என்று சொல்வதற்கு எந்த விதத்திலும் உரிமையாக தைரியமாக நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், தீங்கின் காலத்திலையும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு என்ன செய்கிறாராம், எதிர்பட்டு நமக்கு உதவியை செய்கிறாராம். இந்த வசனத்தில் மிகவும் என்னை தொட்ட ஒரு வார்த்தை உனக்காக என்று. அப்போ இந்த உலகத்தில் நாம் நிறைய நேரங்களில் பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்கும்போது மிகவும் சோர்ந்து ஒரு இடத்துல அமர்ந்து எனக்காக யாராவது இந்த உதவி செய்வார்களா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுப்புகிறோம். ஆனால் இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்காக என்று. இந்த உலகத்தில் மெய்யான அன்பை வெளிப்படுத்தின ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிற வார்த்தை உனக்காக அப்படின்னு. அப்போ உலகத்தின் எந்த உறவுகளும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மையமாக வைத்துதான் நம்மோடு பயணிப்பார்கள். ஆனால் எந்த விதத்திலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையாக நம்மோடு இருக்கிறவர் அப்படின்னா ஆண்டவர் மட்டுமே. அவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை உனக்காக என்று. ஆகவே எனக்காக யார் என்ற ஒரு வேலை கேள்வியோடு இந்த மாதத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார் உனக்காக நான் இருக்கேன்னு. அப்போது எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் யார் மூலமாக வருகிறது என்றால் சத்துருவின் மூலமாகத்தான் வருகிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே ஆணிவேர் அடித்தளம் சத்துரு. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டுங்கிறார். அப்போது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிற அந்த சத்துருவுக்கு எதிராக நான் புறப்படுகிறேன், நான் யுத்தம் செய்கிறேன், நான் உனக்காக போராடுகிறேன் என்று சொல்லி நமக்காக சிலுவையில் எல்லா விதமான போராட்டங்களையும் சத்துருவுக்கு எதிராக செய்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்து விட்டார். ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரிடத்தில் உதவியை, சகாயத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்ததான அந்த உதவி, அந்த ஆசீர்வாதம். ஆகவே இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை உனக்கு நான் உதவி செய்வேன், சகாயம் செய்வேன். அந்த உதவியை ஏற்கனவே நமக்கு அந்த சிலுவையில் சம்பாதித்து கொடுத்து விட்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் தைரியமாக சொல்வோம், எனக்கு விரோதமாய் உருவாகின, எனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருவையும் தேவன் சிலுவையிலேயே எதிர்கொண்டு ஜெயித்து விட்டார். ஆகவே சத்துருவுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே ஆண்டவர் கொடுத்த அந்த சிலுவையின் வெற்றியினால் நான் இந்த மாதம் முழுவதுமாக வெற்றி நடை போடுவேன், வெற்றி பயணத்தை மேற்கொள்வேன் என்று சொல்லி கம்பீரமாக எழும்புவோம். இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்போம். ஏனென்றால் சத்துரு வீழ்ந்து போனான். சத்துருவுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். எழும்புவோம், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு புறப்படுவோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, முன்குறித்து வைத்திருக்கிறதான நன்மைகளை சுதந்தரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானமும்
தேவ பிரசன்னமும் தேவனுடைய ஆளுகையும் இந்த மாதத்தில் அதிகமாவதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் பின்னால் இடது வலது தேவனுடைய பிரசன்னமும் தேவ சமூகமும் தூதர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பயணம் வெற்றியின் பயணமாக அமைவதாக. பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் எனக்காக சத்துருவை, எங்களுக்காக சத்துருவை எதிர்பட்டு ஆமாண்டவரே அவனை வீழ்த்தி எங்களுக்கு சகாயத்தை உதவி செய்யக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்காக எங்களுக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றிக்கு நாங்கள் பங்காளர்களாக இருக்கிறோம் என்றதான விசுவாச பார்வையோடு இந்த மாதத்தை துவக்கட்டும். ஒவ்வொருவருமே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருமே வெற்றி மேல் வெற்றி அடைந்து இதுவரை பார்த்திராத நன்மையை சுதந்திரிப்பார்களாக. மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.